அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம். போக்குவரத்து துறைக்கு முன்னாள் அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் என கூறிக்கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக 23 லட்சம் மோசடி செய்த அரியலூரை சேர்ந்த இளஞ்செழியன் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கரினுடைய பெயரும் எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருக்கிறது. ஏனெனும் தனக்கும் அந்த மோசடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சிவசங்கர் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிவசங்கருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விசாரணையினுடைய ஒரு பகுதியாக சிவசங்கருக்கு சம்மன் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் 23 லட்சம் மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்திலும் மிக கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுக்கடுக்காக திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது 23 லட்சம் மோசடி காரணமாக அந்த ஒரு வழக்கின் காரணமாக முன்னாள் அமைச்சருக்கு சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.